அனைவருக்கும் இனிய வணக்கம். 49 சென்னை புத்தகங்களை தொடங்கி நடைபெற்று வருகிறது. நம்ம சிந்தனை விருந்தகம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளது. நம்முடைய அரங்கு எண் 131. 3வது பாதை இசைத்தமிழ் பாதையில் முதல் அரங்காக நமது அரங்கம் அங்கே அமைந்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தமிழுடைய வாழ்வியல், வரலாறு, மொழி சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தியுள்ளோம். வாசகர் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். விரல் விட்டு என்று எண்ணுகின்ற சில ஆளுங்கட்சியால் பலனடைந்த பயனாளிகளை தவிர உண்மையான காங்கிரஸ்காரன் எல்லாம் ஒரே குரலுக்கு வந்திருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டேன். தெரிந்தாலும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கு. தலைவன் உத்தரவு போட எல்லோரும் ஏற்றுக்கொள்வதல்ல காங்கிரஸ் கட்சி. அவர்களுக்கு ஒரு கருத்து தெரிந்தாலும் கூட தொண்டர்களையும் அழைத்து அவருடன் பேசி அவருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு பின்னாலே அறிவிக்கிற ஜனநாயக இயக்கம் காங்கிரஸ். ஆகவே விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும். அதில் நானும் மனிதர் அந்த உணர்வு வந்துச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த துக்ளக் பத்திரிகை ஆதரித்த சோவிடம் மிக நெருக்கமாக பழகிய அரசியல்வாதி என்றால் உங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்க அந்த நிகழ்ச்சி கூட வரமாட்டீங்க. அந்த ஆயுதத்தை போட்ட உடனே என்னால் மறுக்க முடியும். காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் ஆளுங்கட்சியாக வர முடியும். அவர் வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு என்ன வர சொல்லி கீழே தரையிலேயே ஒரு பெரிய மெத்தையை விரிச்சு போட்டு 2 பேரும் படுத்து விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் அவர் மனைவி வந்து 5:30 மணிக்கெல்லாம் ஐயோ விடிய விடிய என்னதான் பேசிக்கலோ என்று சொன்னதை நினைவுபடுத்துகிற போது அவருடைய மகன் அதை கேட்டுவிட்டு கடைசியை கையை பிடித்து கொண்டு கண்களை ஆகாஷ் பாஸ்கரை டவுசர் போட்ட காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அவர் எப்படி வந்தாருன்னு தெரியும். அவர் ஊர் என்ன, அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி இந்த குடும்பத்தை நெருங்குறான்னு தெரியும். இப்ப அவர் பேரை எப்படி பினாமியா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு அதுவும் தெரியும். பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், பூசுவது மாநிலத்தைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம் அப்படின்னு சொல்லி இதுல வரும் ராமாயணத்துல அந்த வரிகள் அப்படியே உங்களுக்கு பொருந்தும். பேசுவதற்கு இவங்க செய்யறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பொங்கல் விழாவுக்கு போறாங்க, விழாவுக்கு போறீங்க. அதைத்தாங்க நானும் சொல்றேன். இந்திய எதிர்ப்பு போராளின்னு படம் எடுத்துட்டு அங்க போய் இந்திய பேசுற போது கை தட்டினாங்க. அதை பாத்தீங்களா? கலந்துகிட்டது மட்டுமல்ல, பாய் ஹோ பேஹர் ஹோ என்னங்க நீங்க. அப்ப முதலமைச்சரா இருந்த உங்க அப்பா கருணாநிதி என்ன சொன்னாரு சொல்லுங்க. இதையே கேட்கிறாங்க அவர்கிட்ட. உங்களை மாதிரி உங்க தந்தை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பதில் அப்படியே சொல்றேன். தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதோ பிதற்றுகிறார். நீங்க எல்லாம் இந்திய எதிர்ப்பு பெரிய மான மரியாதை இல்ல பேசுங்க. அப்படியா? உங்களுக்கு அரசு சட்டத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்ல, பிஜேபி ஒழிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. பிஜேபி ஒழிக்கிறதுக்கு வாஜ்பாய் ஆட்சியில போய் 2 பேர் மந்திரியா நான் தான் தானா? அவங்கள ஒழிக்கிறது அப்படிதானா? ஆர்எஸ்எஸ் சமூக சீர்திருத்த இயக்கம் அப்ப நானா சொன்னேன்? அதை எடுத்து திமுக பதில் சொல்லிக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டாரு, மனப்பான்மையோடு போட்டாரு. இதனுடைய கொடுங்கோல் வந்து கண்டனத்துக்குரியதுன்னு போட்டாருங்க. திமுக சொன்ன விஜய்க்காக போட்டாருங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திருச்சி வெளிச்சம் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சிருச்சு. ஆமாம், இன்னைக்கு உழவர் திருநாள், அதனால் அது உழவர் திருநாளே தெரிவிச்சுக்கலான்னு தான் சொன்னாங்க ஐயா. நான் உழவங்கிறத கரெக்டாக சொல்றீங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. நேரம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நாள் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர் பெருமக்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து டெல்லிக்கு போய் காங்கிரஸின் தலைமை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசிட்டு பேச்சுவார்த்தை துவங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம், எப்படி நம்முடைய கூட்டணியை கொண்டு போகலாம், ஆட்சியில் பங்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு கொடுத்து பேசியிருக்கிறாங்க. நேற்றுக்கு சச்சின் பைலட் உட்பட நிறைய பேர் வந்து அதில் என்ன தப்பு இருக்குது, அதான் கிட்டத்தட்ட உங்களுடைய குரல் தானே வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் குரலை ஆரம்பித்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பிள்ளையா சொல்லி போட்டீங்க, இன்றைக்கி டெல்லிக்கு போயிருக்குது. நடக்க போகுது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
உங்களுடைய வினாவிலேயே பதிலும் இருக்கு, அது வேற. ஆனால் நான் சொல்வது உங்களுடைய குரலை போல என்கிட்ட சொன்னீங்க. என்னுடைய குரல் என்பது என்னுடைய குரல் அல்ல. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் வெட்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிற உணர்வுள்ள உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுடைய ஒருமித்த குரலாகத்தான் நான் விடுகிறேன். கடந்த காலங்களில் பட்ட அவமானங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு விரல் விட்டி என்று எண்ணுகின்ற சில ஆளுங்கட்சியால் பலனடைந்த பயனாளிகளை தவிர உண்மையான காங்கிரஸ்காரன் எல்லாம் ஒரே குரலுக்கு வந்திருக்கிறான். அவர்கள் இன்றைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டேன், தெரிந்தாலும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி எப்படி என்று. தலைவன் உத்தரவு போட எல்லோரும் ஏற்றுக்கொள்வதல்ல காங்கிரஸ் கட்சி. அவர்களுக்கு ஒரு கருத்து தெரிந்தாலும் கூட தொண்டர்களையும் அழைத்து அவரிடம் பேசி அவருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு பின்னாலே அறிவிக்கிற ஜனநாயக இயக்கம் காங்கிரஸ். ஆகவே விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும், எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில். ஆனால் என்ன ஒரு அதிர்ச்சினா, அண்மையில் நிறைய பேர் உங்கள் பதிவுகளை கூட உங்களுடைய ஃபோட்டோ வச்சு போட்டிருந்தாங்க. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது பார்த்தீர்களா, துக்ளக் மேடையில் திருச்சி வெளிச்சமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது காங்கிரசினுடைய மூல எதிரியான ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்துத்துவா அப்படின்னு அதை பரிச்சயிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையினுடைய மேடையில் ஐயா வேலுச்சாமி போய் உட்காந்துட்டாங்க, பார்த்தீங்களா இதனுடைய அஜெண்டா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதனால் துக்ளக் மேடையில் ஏறினீங்க? அதாவது என்னன்னா, அதாவது தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குறவனே நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? எதேச்சையாக இவர்கள்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, நான் அது எப்படி அந்த மேடைக்கு போனேன்றதை சொல்லுவோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதற்காக அறிவிக்கப்பட்டவர் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் KS அழகிரி. அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல் நாள் தான் அவருடைய துணைவியார் மரணம் அடைந்து விட்டார். மோசமான துக்க நிகழ்ச்சிக்கு அவர் வந்துகிற போது இவர்களுக்கு உடனடியாக அது தெரியலை. முதல் நாள் மதியம் தான் தெரிஞ்சிருக்கு. அன்றைக்குன்னு நான் ஊரில் இருக்கிறேன், என்னுடைய செல்பேசியை நான் ஆஃப் செய்து வச்சுருந்தேன். இவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க, எனக்கு தெரியல. மாலை 5 மணி போல நான் எதேச்சையாக ஆன் பண்ணுற போது அவருடைய தொலைபேசி எனக்கு ஒரு 7-8 தர கூப்பிட்டு வந்து தெரிஞ்சுது. நான் என்னவோ முக்கியம் மெசேஜும் போட்டிருந்தாங்க, மிக மிக அவசரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் என்னன்னு தெரியாமலே ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி கேட்ட உடனே, இது மாதிரிங்க நாங்கள் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு, நான் ஊரில் இருக்கேங்க, என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார்கள், அதில் நானும் மனிதன் அந்த உணர்வு வந்துச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் இந்த துக்ளக் பத்திரிகை ஆதரித்த சோவிடம் மிக நெருக்கமாக பழகிய அரசியல்வாதி என்றால் உங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்களும் வருவாங்க. அந்த நிகழ்ச்சி கூட வரமாட்டீங்களா? நாங்கள் அந்த ஆயுதத்தை போட்ட உடனே என்னால் மறுக்க முடியல. நான் போனேன். இதுதான் ஒன்று. நேராக நாக்பூரில் போய் அங்கே பார்த்தா அது RSS ஆதரிக்கிறது இல்லை. மறைமுகமாக போய் அத்வானி, வாஜ்பாய் அந்த ஆட்சியிலேயே மந்திரியாக இருந்தால் RSS ஆதரிக்கிறது இல்லை. RSS ஒன்றும் தப்பான இயக்கம் அல்ல, அது சமுதாய சீர்திருத்த இயக்கம் தான். நம்ம ஊர் திராவிடர் கழகம் மாறி அப்படின்னு கருணாநிதி சொன்னது RSS ஆதரிக்கிறது இல்லை. நான் அந்த மேடையில் போன ரைட்டு என்ன பேசினேன் அவர்களுக்கு அது புரியல. அந்த மேடையிலேயே நானாக இருந்தேன். என்னுடைய கருத்தில் எங்கேயுமே கொஞ்சம் கூட சமரசமே செய்து கொள்ளல. நீங்கள் சொல்லுகிற அந்த குருமூர்த்தியை சொல்றாங்கல்ல, அவர் அந்த காலத்தில் மாணவர் காங்கிரஸில் இருந்தாருன்னு அவருக்குலாம் தெரியாது. நான் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் சொன்னேன். நீங்கள் இன்றைக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம், நீங்களும் மாணவர் காங்கிரஸ் இருந்தீங்க, அப்போ நானும் மாணவர் காங்கிரஸ் இருந்தேன், பழைய நினைவு இருக்கா அவனு கேட்டு தான் பேச ஆரம்பித்தேன். அதற்கு பின்னால் பேசுகிற போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் ஆளுங்கட்சியாக வர முடியும், காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும், காங்கிரஸ் கட்சியோடு யார் கூட்டணி வருகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆட்சியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு திரும்பி பார்த்தேன். பிஜேக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நாங்கள் எந்த காலத்தில் உங்களோட கூட்டு சேர முடியாது, எங்களோடு கூட்டு சேர்ந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், அதனால் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. இதையும் நான் பேசினேன். இப்படி பேசுகிறதுக்காக அவங்க இடத்துல போய் பேசுகிற தெம்பு இருக்கிற, திராணி இருக்கிற, ஆண்மை இருக்கிற அந்த ஆண்மகன் பேரை சொல்லட்டும், அதுக்கு பதில் சொல்லுவோம். அதில் நான் மலரும் நினைவுகளை சொன்னேன். சோ அந்த காலத்தில் எப்படி இருந்தார், ஒரு 2 சம்பவம் சொன்னால் அவங்களுக்கே அதிர்ச்சி. ஏன்னா அதெல்லாம் குருமூர்த்திக்கும் தெரியாது, அந்த இருக்க யாருக்குமே தெரியாது. அந்த துக்ளக் பத்திரிகை ஆரம்பிப்பதற்கு என்ன காரணம் என்பதை கூட சொன்னேன்.
அவர் எந்த காலத்திலும் அவர் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு இரவு முழுக்க ஒரே பெட்டில் படுத்தெல்லாம் வழக்கமே கிடையாது அரசியல்வாதியில். ஒரே ஒரு முறை அவர் வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு என்ன வர சொல்லி கீழே தரையிலேயே ஒரு பெரிய மெத்தையை விரிச்சு போட்டு 2 பேரும் படுத்து விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் அவர் மனைவி வந்து 5:30 மணிக்கெல்லாம் ஐயோ விடிய விடிய என்னதான் பேசிங்களோ என்று சொன்னதை நினைவுபடுத்துகிற போது அவருடைய மகன் அதை கேட்டுவிட்டு கடைசியை கையை பிடித்து கொண்டு கண் கலங்கினான். இதெல்லாம் அது என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். இந்த அறவேக்காடுகள் ஒன்றும் தெரியாது அவங்க பாணியில் சொன்னால் இந்த அல்லு சில்லுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். இல்லை, ஆனால் என்னன்னா எந்த மாதிரியான ஒரு நேரம்னு பாருங்க. திமுக கிட்ட நீங்கள் வந்து ஆட்சியகத்தில் பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கூட்டணி தொடருமா தொடராதான ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு இருக்கு. தாவேகாவனுடைய தலைவர் ஜனநாயகன் படத்துக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சு பேசிக்கிட்டு இருக்கின்ற நேரத்துல போய் துக்ளக் மேல ஏறுறீங்க. காலமும் சூழும் தான் ஒருத்தர் யாருங்கிறத அடையாளப்படுத்த சமூகத்துக்கு. இப்பதாங்க கரெக்டா கேள்வி கேட்கறீங்க. இதே நிலைமையில பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கா? ஆமா. அது யார் ப்ரொடியூசர்? இன்பன் உதயநிதி வழங்கும் படத்துல டைட்டிலே போட்டிருக்காங்க. அதை தாங்க நானும் சொல்றேன். மொத்தமா திமுக குடும்பத்தினுடைய ப்ரொடக்ஷன் தானே அது. ஆமா. அந்த படத்துல கதை எதா வேணாலும் இருக்கட்டும், காங்கிரஸ் இனிமே எந்த காலத்திலயும் ஆட்சிக்கு வராதுங்கிற வசனம் இருக்கா? அது எப்ப பேசப்பட்ட வசனம்? அதைத்தான் நான் சொல்றேன். எந்த நேரத்தில் வருகிறது அது? அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நாங்க நான் RSS காரன் இருக்கிற இடத்திலேயே சிறுநரி மத்தியிலே ஒரு சிங்கம் போல கர்ஜித்து வந்திருக்கேன். ஆனா நீங்க தோழமை தோழமை கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு எங்களை கேவலப்படுத்துவீங்க, முதுகுல குத்துவீங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? திரையில் பேசியதற்கு தரையில் ரியாக்ட் பண்றீங்க. நிச்சயமா திரையில பேசுறதுக்கு தாங்க நீங்க ஓட்டு போட்டு ஆட்சியில் வச்சிருக்கீங்க. திமுக சினிமாவோட வளர்ந்த கட்சி மாதிரி பேசுறீங்க நீங்க. மாதிரியா? வேற எப்படி வளர்ச்சி? ஓ, சுதந்திர போராட்டத்தில் எரவாடா ஜெயில பெஜவாடா ஜெயில அவங்க இருந்தாங்களா? முழு திரைப்படத்தை நீங்க பார்க்கல போல் இருக்கு. நான் பார்க்கல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக எவ்வளவு வேலைகளை பார்த்ததுங்க. அதைத்தான் இந்திய எங்க நீங்க எல்லாம் பிறக்கலப்ப எனக்கு தெரியும். அந்த போராட்டத்துக்கு திமுக என்ன சம்பந்தம்? மாணவர்கள் நடத்துற போராட்டத்தை அவங்க அதை தங்களுக்கு சாதகமா மாற்றிக்கிட்டாங்க. அந்த உணர்வுக்கு காரணம் திராவிட இயக்கங்க, திமுகங்க. ஏங்க அதுல சொல்ற மாதிரி வசனம் வருது பாத்தீங்கல்ல, அவர் என் இயக்கத்தின் தம்பியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனா இது எடுக்கக்கூடிய எல்லாரும் என் தம்பி தாங்கிறாரு. சரி இல்ல? அதுதான் பொருள். யார் சொல்றா? அண்ணாதுரை சொல்றாங்க. சரி ரைட். இப்ப நான் திரும்பி கேட்கிறேன். திராவிடம் தானே. திராவிடத்துல தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமா இருக்குல்ல? ஆமா. அப்புறம் எம்ஜிஆரை பார்த்து 1000 இருந்தாலும் ஒரு மலையாளி தானே அப்படி நானா சொன்னேன்? யார் சார் சொன்னது? சொல்லுங்க. இவங்க பேசுவதற்கு செயலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா அதுல இன்னொன்னு வைத்தறி சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை வெளியே வருது. ஊத்துக்குழியில அந்த போராட்டம் நடக்கிற போது பட்ட பகல்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு SI 2 பேரையும் யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே அப்படியே உயிரோட பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறாங்க. ஐயோ ஐயோன்னு கதறாங்க, தண்ணிங்கிறாங்க, பெட்ரோலை ஊத்துறாங்க. 2 பேர் கருகி செத்தார்கள். அதுல ஒருத்தன் பேரு ராமசாமி, அவனுடைய பொண்ணு பேர் என்னன்னு தெரியுமா? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சவனுடைய அப்ப அவன் சாகிற போது கதற நேரத்துல இந்தி ஒழிக தமிழ் வாழுன்னு கோஷம் போட்டாங்கன்னு. அடுத்துதான் சொல்றேன் உங்களுக்கு, உணர்வு என்று மனிதாபிமானம் தான் ராத்திரி உங்களால் தூங்க முடியாது. அவனை உயிரோடு அப்படி கொளுத்தி அங்கே கூத்தாடினார்களே, அவர்களில் சில பேருக்கு மொழிப்போர் தியாகி என்று அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா இல்லை இந்த ஆட்சியில? இதை விட ஒரு மானங்கட்ட செயல் இருக்க முடியுமா? இதுக்கு தான் ஒரு படமா? இதுதான் உணர்ச்சியை தூண்டி விடுறீங்களா? யார்கிட்ட சார் ஏமாத்துறீங்க? திரைப்படங்க. அது ஏங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி, அதாவது என்னன்னா காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரு ஆலமரம் போன்ற ஒரு கட்சியை நேத்து வந்து சிவகார்த்திகேயனால ஒழிச்சிட முடியும். நீங்க அவ்வளவு பலவீனமா இருக்கீங்க, அவ்வளவு பலவீனமா இருக்கீங்க. இப்ப அப்ப உங்களுக்கு பாவம், நீ சின்ன பையன், அதனால புரியல. வேற வழியில் நான் சொல்றேன். இவங்களுடைய மூலவர் அண்ணாதுரை ஒரு தடவை சொன்னார். என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்க. 2 சினிமா சென்சார் இல்லாம என்ன விட சொல்லுங்க, ஆட்சியை பிடிச்சிருவேன். அதுக்கு என்ன பொருள் உங்களுக்கு புரியுதா? இன்னொன்னு சொல்றேன், ஆயுதமா இருக்கு. இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு முறை கருணாநிதி கேட்கிறாங்க, அப்ப அந்த காலத்துல நீங்கள் வந்து கோயில் கூடாது, அதாவது நாத்திகவாதிகள், ஆத்திகத்துக்கு எதிர்ப்பானவர்கள். அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்க அப்படி சொல்லலையே. என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். 1950களிலே முதல்ல வந்த சினிமா என்னுடைய படம். அந்த படத்துல, அதாவது அந்த பழைய பராசக்தி, நீங்க இதை நினைச்சுக்காதீங்க. அதுல ஒரு வசனம் வரும்,
கோயில் கூடாது என்பதல்ல எங்களுடைய கொள்கை. கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் கொள்கை. ஆமா, அதை எடுத்து சொல்லி எங்க கொள்கையே அப்பவே சினிமாவில் சொன்னோம். சொன்னாரா? அவர் சினிமாவில் அந்த வசனம் தான் எங்க கொள்கைன்னு அவர் சொன்னா ஒத்துக்கிறீங்க. அவங்க சினிமாவில் அந்த வசனத்தை அதுதான் கொள்கைன்னு நாங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன சார் ரெட்டை நிலை? அன்றைய காலகட்டத்துல எந்த காலகட்டம் பேச விடுங்க. அன்றைய காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை ஒட்டி எடுத்ததன் காரணமாக அந்த கட்சியினுடைய பேரோட டேட்டா பயன்படுத்தினாலும் எனக்கு தெரியல. நீங்க ஆட்சிக்கே வரணும் தான் சொன்னாங்களே தவிர காங்கிரஸ்ங்கிற கட்சியோட பேர் கூட அவங்க பயன்படுத்தல. நீங்க ஏன் இவ்வளவு அஃபெண்ட் ஆவறீங்க? நீங்க படம் பார்த்து குற்றம் நுழைஞ்சதா குறுகுறுக்கும். எங்களுக்கு ஒட்டலாம் குற்றம் இல்ல, உங்களுக்கு தான் குறுகுறுக்கு குதிக்கிறீங்க. கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, நீங்க முன்னால சொன்னீங்கல்ல, தேர்தல் நேரத்துல அந்த மேடைக்கு போறதே அவ்வளவு எச்சரிக்கையா இருந்திருக்கும். ஏன் போனீங்க கேட்டீங்களா? அங்கே போய் அவங்களே விமர்சனம் பண்ணா தப்பு. ஆனா அந்த நேரத்துல நீங்க பெரிய செலவு பண்ணி படம் எடுத்து அதுல பழைய சம்பவம்னு சொல்லிக்கிட்டு காங்கிரஸை கேவலப்படுத்தினா அது நியாயம். அடுத்து உங்களை கேட்கிறேன், இந்திய எதிர்ப்பு அந்த வீரர்கள் தானே படம் எடுத்தாங்க. அந்த படக்குழுவினர் டெல்லியில போய் எந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அதாவது திரையில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் பிரதமர் மோடி கூப்பிட்டாருன்னு ஒரு விழாவுக்கு போனா திரையிலும் வெளியிலும் நடிக்கிறவர்கள் திமுக. நாங்க திரையில நடிக்கவே இல்லை, வெளியில வெளிப்படையாவே இருக்கணும். நாங்கள் பேசுவது செய்வது எல்லாம் வெளிப்படை, அவர்கள் பேசுவது செயல்படுது எல்லாம் நடிப்பு. உதயநிதி போனாரா? இன்பன் உதயநிதி போனாரா? ஸ்டாலின் போனாரா? கனிமொழி போனாங்களா? போனது சிவகார்த்திகேயனும் ஜெயம் ரவிங்கய்யா. நீங்க ரவி மோகனும் சிவகார்த்திகேயனும் போறாங்க. மத்த யார் எத்தனை திமுக நீங்க போனாங்க விரல் விட்டு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். முதல்ல சிவகார்த்திகேயன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், அவ்வளவுதான். பாவம், திரும்பியும் சொல்ல வைக்கிறீங்க. சின்ன பையன், சின்ன பையன் இருந்துக்கிறேன். கருணாநிதிக்கு உறவினர்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. தெரிஞ்சுக்க. எனக்கு அவர் சாதியோ மதமோ எனக்கு தெரியல. ஐயே, நீங்க திரும்பி தெரியலங்கிற போது நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா உங்களுடைய அறியாமையை நீங்களே இன்னும் பறைசாற்றுங்க. சொல்லுங்க. அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் பேரு ஆகாஷ் பாஸ்கர். ஆமா. வெளியிட்டதா ரெட் ஜெயண்ட். ஆமா. ஆகாஷ் பாஸ்கரை டவுசர் போட்ட காலத்துல எனக்கு தெரியும். அவர் எப்படி வந்தாருன்னு தெரியும். அவர் ஊர் என்ன, அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி இந்த குடும்பத்தை நெருங்குறான்னு தெரியும். இப்ப அவர் பேர்ல எப்படி பினாமியா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு அதுவும் தெரியும். இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து இந்த தேர்தல் நேரத்தில் பழைய சம்பவம் என்கிற பேர்ல இப்படி போடுறாங்கல்ல, அதே மாதிரி நாங்க போடலாமா? 1943-44 அவங்க திராவிடர் கழகம் ஆரம்பிச்ச அந்த நேரத்துல அந்த நடக்கிற சம்பவம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வேண்டாம், அப்படி தருவதென்றாலும் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், ஏனென்றால் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் நாடின் ஆட்சியின் கீழேயே நாங்கள் வாழ விரும்புகிறோம் பேசினால் அதை போடலாமா? போடலாமான்னு கேட்கிறேன். அது காரணத்தோட போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறாங்க. தீகாவின் தொடர் அருள்மொழி அவர்கள் பல முறை அதுக்கான காரணத்தை விளக்கத்தை சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? ஏங்க, அன்றைய காலகட்டத்துல பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை விட வெள்ளை ஆதிக்கத்தை விட இங்க இருக்கக்கூடிய சாதியை ஒழிப்பதில் திராவிட இயக்கங்கள் தீவிரம் போராடினாங்க. சரி, அதன் காரணமாகத்தான் சொல்றாங்க. சொல்லிட்டீங்கல்ல? ஆமா. இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நாங்க சொல்லவே இல்லை. 1947 சுதந்திரம் அடைகிற போது தமிழக சட்டமன்ற சபாநாயகர் சிவ சண்முகம் ஒரு தலித்தை இந்தியாவிலேயே முதலாக சபாநாயகர் ஆக்கியதும் இந்திய தமிழகத்தில் காங்கிரஸ். அப்ப அதை போடுவதற்கு காரணம் தலைவர் காமராஜ். அதற்கு பின்னால 54 நீங்க எதுக்கு வேணாலும் வர முடியும். இந்து அறநிலையத்துறை அமைச்சராக PR பரமேஸ்வரன் என்கின்ற பட்டியலினத்தை சேர்ந்தவரை அமைச்சராக ஆக்கியவர் என் தலைவன் காமராஜ். நீங்க இந்த ஜாதி ஒழிப்பு போராடி தானே. இங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, அவன்கிட்ட கேளுங்க. 58 வருஷம் உங்க திராவிட இயக்கம் இருக்குல்ல, யாரையாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்களா? இல்ல நாளைக்கு போடுற அந்த தெம்பு இருக்கா கேட்கிறேன். அவங்ககிட்ட கேட்டு பதில் சொல்லுங்க. உயர்கல்வித்துறை அமைச்சரா கோவி செழியனை போட்டிருக்காங்களே. நான் என்ன சொல்றேன்? உப்பு இருக்கான்னா பப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க. இந்து அறநிலையத்துறைக்கு போட்டிருக்கான்னு கேட்கிறேன். நீங்க எதை பேசுறீங்க? பக்கத்து மாநிலத்துல எங்க கட்சியில பல பேரை தலித்த தலைவரா போட்டிருக்கோம். ஏன் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர், திமுக தலைவர் யாராவது வந்திருக்காங்களா? தகுதி இருந்தா வர போறாங்க. ஓ, அப்ப அவங்களுக்கு தகுதி இல்லையா? திரும்பி பேசுங்க. நான் என்னன்னு சொல்லி தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. தகுதி இல்லைன்றதுன்னா விட்டுருங்க, தப்பான பொருளை புரிஞ்சுப்பாங்க. நான் சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அப்ப இவங்க குடும்பத்தை தவிர அந்த கட்சியில தகுதி இருக்கிறவன் ஒரு பயம் இல்ல, அதான் சொல்றீங்க.
அது உட்கட்சி ஜனநாயகம். அவங்களுக்கு 1000 விஷயம் இருக்கு. ஜனநாயகமா 1000 இருந்தா ஆளுக்கு பாதியா பிரிச்சு விட, அதுல சண்டை. 1001 இருந்தா தான் கஷ்டம். அந்த ஒண்ணு எங்க போகணும்? நான் ஏன் ஜாதி ஒழிப்பை பேசுறேன்? ஏன் அந்த அம்மையாருடைய கட்சி தீகா, அந்த கட்சியில யாராவது தலைவரா ஒரு பட்டியலத்தை சேர்ந்து போட சொல்லுங்க. பேசுவது மானம் இடை, பேணுவது காமம், கூசுவது மானிடைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம் அப்படின்னு சொல்லி இதுல வரும் ராமாயணத்துல. அந்த வரிகள் அப்படியே உங்களுக்கு பொருந்தும். பேசுவதற்கு இவங்க செய்யறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? செய்யட்டும், நாங்க வரவேற்கிறோம். நாளை கூட பட்டியலத்தை சேர்ந்தவர், இப்ப தேர்தல் வருது இல்லைங்களா, இப்ப கூட கோவம் வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை இந்த அறநிலையத்துறை மந்திரியா போட சொல்லுங்க. நான் இதே மவுண்ட் ரோட்ல உங்களுக்கு முன்னாலே வாழ்க்கை கோஷம் போடுறேன். பராசக்தி திரைப்படம் எடுத்ததுங்கிறது காங்கிரஸ் கட்சியை குறி வச்சதாங்கிறதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா? ஏங்க அந்த படம் தான் ஆதாரம். இது என்ன ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி அதையும் அந்த சிவகார்த்திகேயன் அவர்களும் ரவி மோகனும் போய் மோடியை மீட் பண்ணதுக்கும் என்னங்க சம்பந்தம்? பொங்கல் விழாவுக்கு போறாங்க, விழாவுக்கு போறீங்க. அதைத்தாங்க நானும் சொல்றேன். இந்திய எதிர்ப்பு போராளின்னு படம் எடுத்துட்டு அங்க போய் இந்திய பேசுற போது கை தட்டினாங்க. அதை பாத்தீங்களா? கலந்துகிட்டது மட்டுமல்ல, பாய் ஹோ பேஹர் ஹோ. என்னங்க நீங்க? இந்தி ஒழிகை என்பது திமுகவின் கொள்கை அல்ல. இந்தி திணிப்பு ஒழிகைங்கிறத திமுக எப்ப திணிச்சாங்க சொல்லுங்க? திணிச்சு சொல்லுங்க. அப்படி கேட்டீங்கன்னா இந்தி மொழி ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த ஒரு பெருமை ஒரு தனி மனிதனுக்குன்னா சஞ்சீவ் ரெட்டிக்கு. 69 தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் நிற்கிற போது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் சொன்னா கூட உங்களுக்கு வருத்தப்படுவீங்க. உங்க தந்தை பெரியாருங்க, அவர் சொன்னாரு, டே கண்ணீர் திரி பசங்களா, 1000 இருந்தாலும் விவிகிரி பாப்பா அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தி மொழி ஆட்சி மொழியாம வராம தடுத்ததே அவன் தான். அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாரா? தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. அப்ப முதலமைச்சரா இருந்த உங்க அப்பா கருணாநிதி என்ன சொன்னாரு சொல்லுங்க? இதே கேட்கிறாங்க அவர்கிட்ட உங்களை மாதிரி. உங்க தந்தை சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்ன பதில் அப்படியே சொல்றேன். தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். நீங்கள்லாம் இந்திய எதிர்ப்பு பெரிய மான மரியாதை இல்ல, பேசுங்க. அதே தந்தை பெரியார் தான் அவருடைய முக்கியமான முதன்மை கொள்கைகளை வச்சது காங்கிரஸ் ஒழிப்பு. காங்கிரஸ் ஒழிப்பை தன் இறுதி வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு தந்தை. திமுக ஒரு கட்சியே தேச துரோக கட்சின்னு அவர் தான் பேசினாரு. நான் என்ன சொன்னேன்? இப்போ இன்னொன்னு சொன்னா சங்கடமா இருக்கு. அவர் என்ன தெரியுமா அவர் சொல்லியிருக்காரு? விடுதலை எடுத்து பார்த்துங்க. அதே இந்திய எதிர்ப்பு அவர் சொன்னதை சொல்லிடுறேன். அந்த நேரத்தில் அவர் சொன்னது, காங்கிரஸ்காரனுக்கு புத்தி இல்லை, இந்த காலி பேர்களை ஆரம்பத்திலே 4 பேரை சுட்டு இருந்தா அந்த போராட்டம் நடந்திருக்காது. போலீஸ் கையில் இருக்க துப்பாக்கி சுடுறதுக்கு வச்சுக்கலாம், வேடிக்கை பார்க்க வச்சிருக்காங்களா சொன்னது. அதோட நம்ம தோழர்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன், வெளியில போகும்போது ஒரு கரசின் டின்னோட போங்க. எவனாவது வந்து இந்தி ஒழிக்க தமிழ் வாழிகன்னு சொன்னா அவன் தலையில கரசினை ஊத்தி கொளுத்தி விடுங்க சொன்னாரா இல்லையா? இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரா பெரியார் அவர்கள்? அதுதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போனதுனாலதான் உங்க தலைமுறை இப்படி வீணா போச்சு. காலி பசங்க சுட்டி போடுங்கன்னு தெரியும், ஆனா அந்த கெரோசினை கொளுத்துங்கன்னு சொன்னாருங்கிறது தெரியும். அதைத்தான் சொல்றாங்க, சொல்லியிருக்காரு. அடுத்து சொல்லட்டுமா? காங்கிரஸை தான் ஒழிக்க சொன்னாரு, திமுக வாட சொன்னார். அவர் 2 விஷயத்த சொல்லிடுறேன். 1962 காரைக்குடி பக்கத்தில் இருக்க தேவகோட்டையில் ஒரு கூட்டம் பேசுறாரு. அதில் பேசுனது அப்படியே வரி மாறாம சொல்றேன். விடுதலை எடுத்து பார்த்துங்க. எனக்கு வயதாகிவிட்டது, என் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு தெரிந்த 2000 ஆண்டு கால தமிழின வரலாற்றில் காமராஜரை போன்ற ஒரு தலைவன் தோன்றியதில்லை, இனியும் தோன்றுவானா என்பது சந்தேகம். குறைந்தபட்சம் இன்னொரு 10 ஆண்டு காலங்களாவது அவருடைய கைகளை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு நாதி இருக்காது. அதையும் அவர் தான் சொன்னார். செஞ்சீங்களா? யார்கிட்ட நீங்க எல்லாம் இஷ்டத்துக்கு கதை பேசுறீங்க? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. காமராஜரை பத்தி கேவலப்படுத்துவீங்க, காந்தியை பத்தி கேவலப்படுத்துவீங்க. நாங்க கூட்டணி ஆமா சாமின்னு சொல்லணும். அப்படியா? உங்களுக்கு அரசு சட்டத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்ல, பிஜேபியை ஒழிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. பிஜேபியை ஒழிக்கிறதுக்கு வாஜ்பாய் ஆட்சியில போய் 2 பேர் மந்திரியா நான் தான் தானா? அவங்கள ஒழிக்கிறது அப்படிதானா? RSS சமூக சீர்திருத்த இயக்கம் அப்ப நானா சொன்னேன்?
சாரும் ஐயோ உங்களை விவரம் நினைச்சது என்ன இப்படி இருக்கீங்க? இல்ல அப்ப அதனாலதான் நீங்க ஜனநாயகனுக்கு அது ஒரு திரைப்படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைய தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் உங்க தலைவர் பேசுறாரோ? பராசக்தியை கவுண்டர் பண்ணதா விஜய் பக்கம் போறீங்களோ? அப்படியா? அப்படிதான் தோணுது நினைக்க. நீங்க தோன்றத கூட வச்சுங்க. நான் இவ்வளவு நேரம் கேட்டதுக்கெல்லாம் பதிலே நீங்க சொல்லல. அதை மடைமாத்துறீங்க. ஒரு விஷயத்தை பதில் சொல்ல முடியாம தவிக்கிற போது வேற ஏதாவது சொல்றதுங்கிறது ரொம்ப புத்திசாலி என்று நினைத்து கொண்டு சொல்லுவது. ஆனால் முன்னாள் இருக்க நான் முட்டாள் இல்லை. புரிஞ்சுங்க. இப்ப ஜனநாயகனுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஜனநாயகத்தை சப்போர்ட் பண்றேன் சார். நீங்க ஜனநாயகன் விஜய் சப்போர்ட் பண்றீங்க ஐயா. ஜனநாயகத்தை சப்போர்ட் பண்றோம். பேச்சுரிமை எழுத்துரிமை இது இருக்கு. அது அவங்களுக்கு இருக்கணும் இல்ல. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு மத்தியிலும் மாநிலத்துக்கு 2 கட்சிகளும் கூட்டு சேர்ந்து தான் பண்றாங்க. மாநில இது என்ன இது லாஜிக் இருக்கா? ஒரு லாஜிக் சொல்லுங்க. ஒரு லாஜிக் சொல்லுங்க. சரிங்க. ஒரு லாஜிக் திமுக இருக்கு. ஒரு லாஜிக் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லணும்ல. அதே சொல்லிட்டு இருந்தா நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம். தணிக்கை குழு இருக்குல்ல, அந்த படத்தை பார்த்த தணிக்கை குழுல எத்தனை பேர் படம் பார்த்தாங்க? தணிக்கை குழு உறுப்பினர்கள் படம் பார்த்திருப்பாங்க. 5 பேர் படம் பார்த்திருப்பாங்க. என்ன கேட்கறேன்னு பதில் நேரடியா சொல்லு. அதான் சொல்லி 5 பேர் பார்த்திருப்பாங்க. ஆமா. அதுல ஒருத்தர் கூட திமுக இல்லையா? அதை எடுத்து திமுக பதில் சொல்லிக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டாரு. என்ன பரந்த மனப்பான்மையோடு போட்டாரு. ஐடி இடி மனப்பான்மை இதனுடைய கொடுங்கோல் வந்து கண்டனத்துக்குரியதுன்னு போட்டாருங்க. திமுக சொன்ன விஜய்க்காக போட்டாருங்க. ஆஹா, ஏங்க இப்படி எல்லாம் ஆயிட்டீங்க? நல்லா தானே கொஞ்சம் முன்னால இருந்தீங்க. நீங்க ஏன் சார் பேச்சுரிமை எழுத்துரிமை இதுக்கு நீங்க எல்லாம் குரல் கொடுத்திருக்கணும், போராட்டம் நடத்திருக்கணும்ல. எங்க தலைவர் அகில இந்திய தலைவரே சொன்னார்ல, நீங்க உங்க கட்சியில் அதுக்காக ஆதரவு குரல் நீட்டினீங்களா? இல்லையே. அதனால நான் முன்னாலே சொன்னதை போல பேசுவதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல அப்ப இன்னைக்கு சூழல்ல இந்த உறவு அப்படிங்கிறது நீடிக்குமா அல்லது நீடிக்காதா அப்படிங்கறத நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் உறவு. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு கடைசியாக காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்ட போது 4.5% வாக்குகளை பெற்றீங்க. அதன் பிறகு தொடர்ச்சியா நீங்க அலையன்ஸ்ல இருக்கிறது திமுகவோட தான். 2 பேருமே ரொம்ப ஒரு இணக்கமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிணக்கு இடத்துல ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கூட்டணிக்கு செய்யக்கூடிய துரோகமாக மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியாக மாறாதா? சரியான கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் ஒன்னொன்னா சொல்றேன், அது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக தம்பி செல்வ பெருந்தகை வந்ததற்கு பின்னால ஊர் ஊரா ஒரு முதல் சுற்றுப்பயணம் வந்தார். அந்த சுற்றுப்பயணம் வருகிற போது தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதால் எங்களுடைய நோக்கம் சொன்னாரா இல்லையா? சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னால பீட்டர் ராட்ஃபோர்ட் தலைமையில எல்லா கிராமங்கள்லையும் அந்த கமிட்டி போடுறது அப்படின்னு ஒரு தீவிர இயக்கம் நடத்தி அது முடிக்கிற போது ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளிலும் நாங்கள் நிற்பதாக நினைத்துக் கொண்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டோம், மீண்டும் நாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் சொன்னாரா இல்லையா? சொன்னாங்க. சொன்னாரு. அப்பெல்லாம் நான் ஏதாவது சொன்னா? இல்ல அது சொல்லல நீங்க. அதுக்கப்புறம் கிரீஷ் ஷொடேங்கர் அவர் தானே எங்க இன்சார்ஜ். ஆமா ஆமா. அவர் என்ன சொன்னார் பகிரங்கமா? தமிழ்நாட்டில் 170 தொகுதிகளில் நாங்கள் முழுமையாக கவனம் செலுத்துகிறோம், எங்களுடைய இலக்கு அதிகாரத்தை பிடிப்பதுதான் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்ப நான் ஏதாவது சொன்னேன்? எதுவும் பேசல. அப்ப அவங்க எல்லாம் தான் சொன்னாங்க. நான் எப்ப இதை குறுக்க வர்றேன்னா காமராஜரை பற்றி கேவலமாக உங்களுக்கு தெளிவா சொல்றேன். முதல்ல ஒரு சின்ன வயசு பையனை விட்டு பேச வச்சாங்க. பேரு ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி பேர்ல இருக்க ஒரு பையனை வச்சு நான் அதுக்கு தான் முதல்ல கண்டிச்சு முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்தேன். அதோட நின்றிருந்தாலும் நான் பேச போறதில்லை. அடுத்து இவர்கள் அடுத்த பக்கம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவருடைய போதாத காலம் தான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த காலத்துல இருந்த அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்த இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். அந்த காலத்துல போன் வர்றதுனால கூட என் வீட்டுக்கு தான் போன், என் நம்பர் தான் கொடுத்துருக்கணும். பிபி என் வீட்டு பையன்கிட்ட தான் சொல்லுவேன், எந்த நேரத்தில் வந்தாலும் கொஞ்சம் கூட சங்கடப்படாம பாவம் அந்த பையனுக்கு உதவி போய் கூட்டுவாங்கன்னு சொல்லுவேன். அப்படி இருந்தது. காமராஜரை கண்ணில் கூட பார்க்காத ஒரு எம்பி மிக கேவலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 200க்கு மேற்பட்ட டிவிகள்லையும் காமராஜருக்கு தான் ஏசி, அவருக்காக தான் ஏசி போட்டோம் சொல்லுகிற போதுதான் எனக்கு ஆத்திரமும் கோபமும் வந்தது. அதற்கு காரணம்
ஒரே ஒரு சம்பவம் என்ன ஜீரணிக்கவே முடியல. 71க்கு அப்புறமா திருச்சிக்கு காமராஜ் வந்து கரூருக்கு போற போது அவருக்கு பின்னால நானும் போனேன் 5-6 காரில். அப்போ அவருக்கு நீரிழிவு நோய் வந்திருந்த நேரம். அவருடைய பிஏ எந்த ஊருக்கு போனாலும் இடையில இருக்க எந்த டிபி இருக்கோ எல்லா ஊரையும் குறிச்சுக்குவாங்க. போகும்போது அந்த இடத்துல நிறுத்துவாங்க. தேவைப்பட்டால் இறங்கி போயிட்டு வருவார், இல்லைன்னா பரவாயில்ல போம்பாரு. அந்த முறை வருகிற போது திருச்சியை விட்டு புறப்படுகிற நேரத்தில் பெட்டாயத்தில் ஒரு டிபி, குளித்தலையில் ஒரு டிபி, மாயனூரில் ஒரு டிபி, கரூரில் ஒரு டிபி. இந்த 4 டிபியும் ஒரு புரட்டதுக்கு அப்புறம் மெயின் கேட்டையே இழுத்து பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க. இறங்கி அவர் சிறுநீர் கழிப்பதற்கு உள்ள போகக்கூடாது. என் கண்ணு முன்னால இருக்கு, அதெல்லாம் உணர்வோட நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் கோபத்துக்கு காரணம். இந்த வயிறு எரியுது. எவ்வளவு பெரிய ஒரு தலைவன்! இந்த நாட்டில் தமிழருடைய பெருமை உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு உச்சாணி கொம்பை தொட்டவன், 2 பிரதமரை உருவாக்கியவன். சிறுநீர் கழிப்பதற்கு முடியாமல் இருக்கும்போது ஒரு நாள் வேற வழி இல்லை. அவரு குளித்தலை தாண்டி போய் கொண்டிருக்கிற போது காரை நிறுத்த சொல்றாரு. நானும் இறங்கி ஓடுறேன், என் கூட 4 பேர் வர்றான். அப்படியே இருங்கப்பா. தெரு ஓரத்துல, அந்த சாலை ஓரத்துல நம்மை போலவே அவரும் சிறுநீர் கழித்து போனார். ஒரு சிறுநீர் பழிப்பதற்கு கூட இடம் தராத வக்கர புத்தி படைத்த இந்த நாடாந்தர பேர்வழிகள் அவருக்காக தான் நாடு முழுக்க ஏசி போட்டான்னு சொல்றத மானம் உள்ள ஒரு எதிர்ப்பான எதிர்பார்த்தாங்க. அந்த காலத்துல நம்ம பேசினாங்க. இவ்வளவு பெரிய என்ன தமிழ் இன்னும் பேசுறீங்கல்ல. காமராஜர் ரஷ்யாவுக்கு போகும்போது எழுதுன ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த பிராவதா இதழ் அரசு பத்திரிகை, அதில் அவன் எழுதினான் எல்லா தலைவர்கள் போதும். மற்ற தலைவர்கள் போற போதெல்லாம் அவங்கள பத்தி வேற எழுதியிருப்பான். ஆனால் இவரை பற்றி மட்டும் வித்தியாசமா எழுதினான். A man from common masses, மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த மகத்தான மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் எழுதுறான். ஆனா உங்க பத்திரிகைகள் இங்க என்ன எழுதுறீங்க? இவ்வளவு நாளா ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் தான் போச்சு, இப்ப எரும மாடே போச்சு. இதெல்லாம் கூட சகிச்சுக்கிட்டு நாங்க இருந்தோம். இன்னமும் நீங்க மாறவே இல்லையே. இப்ப சொல்லுங்க, நான் ஆரம்பத்தில் ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், பங்கு வேணும் நான் சொல்லல. செல்வ பெருந்தே தான் சொன்னாரு, கிரீஷோடைங்கிறது தான் சொன்னாரு. நான் அப்ப கூட சும்மா தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய ஊனோடும் உயிரோடும் உயிர் மூச்சோடும் 2 கலந்து விட்ட தலைவர் காமராஜரை இழிவுபடுத்துகிற போதுதான் நான் இனி பொறுக்க முடியாது என்று வெளியிட்டேன். இது எந்த இடத்துல தப்பு சொல்லுங்க? எப்படி போக போகிறது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நினைக்கிறீங்க? இது சுமூகமாக முடியுமா, அல்லது வேறு ஏதேனும் பாதைகளை அல்லது பயணத்தை துவங்க போகிறதா காங்கிரஸ் கட்சி? தெரிந்து கொள்ளலாம். அதாவதுங்க, நான் எப்போதும் மறைச்சு பேசுறத தெளிவானது. கூட்டணி என்பது எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் சேரும் என்பதா யதார்த்தம். நான் யதார்த்தத்தை சொல்றேன். காங்கிரஸ் ஒரே ஒரு கட்சி, பிஜேபி கூட மட்டும் கூட்டு சேராது. ஆனால் திமுக சேரும், அதிமுக சேரும். நாங்க சேரவே மாட்டோம். அதை தவிர யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி சேர முடியும், சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை இப்பவே அந்த கட்சி கூட தான் கூட்டு, இந்த கட்சி கூட தான் கூட்டு என்று அரைவே காட்டுத்தனத்தை போல சொல்லுகின்ற அளவுக்கு நான் விவரம் தெரியாதவன் அல்ல. 55 ஆண்டுகளுக்கு மேலே தீவிர அரசியல் இருக்கிறவன். தமிழ்நாட்டில் கால்படாத இடம் இல்லை. இன்னும் திமிரோடு சொல்லுவேன், குறைஞ்சபட்சம் ஒரு 4000 பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பேசியிருப்பேன். அதனால அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். கூட்டணி யாரோடு வரும் விருப்பம் இருக்கலாம், உறுதியாக சொல்ல முடியாது. தேர்தல் அறிவிப்பு வர்ற நேரத்தில் தான் அதை கணிக்க முடியும். அதுவும் தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு வித்ட்ராயல் பண்ண நேரத்திலே ஒரு புது கூட்டணி தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. அதனால இந்த வினா தேவையில்லாத. காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்ட கட்சி இல்லை. முன்கூட்டியே பேசுவாங்க, முடிவு பண்ணுவாங்க, அதுல தொடர்ச்சியா பயணிப்பாங்க. யாரையும் அவங்க டக்குன்னு கடைசி நேரத்துல கழட்டி விட்ட கட்சி காங்கிரஸ் கிடையாது. அப்ப திமுக மட்டும் அந்த பாரம்பரியம் இல்லை, அப்படித்தானே? காங்கிரஸ் பாரம்பரியம் பத்தி பேசுறேன். திமுக பத்தி கேட்டா இல்லையா? அப்ப கரெக்ட்டுங்க. நான் என்னவோ திமுக நினைச்சதான் பேசுறேன். திமுக இல்லங்க ஐயா. இல்லையா? திமுக கிடையாது. அப்ப உங்களுக்கு ஏன் இல்ல? நீங்க நல்ல கட்சினா அந்த கட்சியில தான் இருக்கணும். அப்ப உங்களுக்கே அந்த கட்சி தப்புன்னு தெரியும். நான் ஒரு ஊடகவியலாளர், அவ்வளவுதான். அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க எந்த ஊடகமா இருக்கட்டும், எதை வேணாலும் இருக்கட்டுங்க, உங்களுக்குன்னு ஒரு அரசியல் பார்வை இருக்கும்ல. ஒரு கட்சி நல்ல கட்சினா ஆதரிக்கணும் தோணும்ல. அது இல்லைன்ட்டீங்க, சரி ரைட் வேணாம் விட்டுருவோம். நீங்க நல்லா பாராட்டப்பட வேண்டியதுதான். அவங்க பிஜேபி கூட ஏற்கனவே கூட்டு சேர்ந்திருக்காங்க, ஆனா நாங்க சேரல. நான் சொல்லுவது உண்மையைத்தான் சொல்லுகிறேன், யதார்த்தத்தை சொல்லுகிறேன். பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அதை வார்த்தை வேணா மாத்தி போடலாம். உண்மை இல்லாததை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எதுவும் நடக்கும். இன்றைக்கு டெல்லியில் நடக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிற இந்த உறுப்பினர்கள் பல பேரிடம்
கருத்து கேட்கிறார்கள். அவருடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு ஏன் கருத்தை கேட்கிறாங்க? அவர்களே ஒரு முடிவுக்கு வந்திருந்தா கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஒரு ஜனநாயக அமைப்புல கருத்து கேட்கறாங்க. அதை தாங்க நான் என்னங்க நான் சொன்னேன். பூ என்றாலும் புஷ்பம் என்றாலும் மலர் என்றாலும் ஒண்ணுதானே. நான் தானே சொல்றேன். இதுதான் முடிவுன்னு அவங்க சொல்ல வேண்டியதானே. எல்லாரையும் கூப்பிட்டு கருத்து கேட்கறாங்கன்னா அப்ப நீங்க உறுதி இல்லைன்னு அர்த்தம். விஜய் ஆதரிச்சு ஒரு ட்வீட்டே போட வச்சிட்டீங்கன்னா பெரிய விஷயமாச்சு. முழுசும் நீங்க பேச விடலைன்னாவே உங்க பயம். பேசுங்க. அதான் அவங்க எப்போ கூப்பிட்டு எல்லார்ட்டையும் கருத்து கேட்கிறார்களோ அவர்கள் கூட்டணிக்கு திறந்த மனதோடு தான் இருக்கிறார்கள். இவரோடு தான் கூட்டு, இவரோடு இல்லை என்பது பிஜேபியோடு மட்டும் இல்லை, அது மட்டும் தெரிகிறது. மற்ற எதுவும் முடிவாகவில்லைன்னு புரியுதா? அதனால டெல்லி தலைமை விரைவில் தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தொண்டர்கள் மகிழ்கின்ற வகை உங்களை போன்றவர்களும் வெளியில 1000 பேசினாலும் மனசுல மகிழ்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பார்கள். பொறுத்து வந்து பார்க்கலாம். எங்களுக்காக வருகனையும் கருத்துக்களையும் மிக யதார்த்தமாக வெளிப்படையாக பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.